ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை அமைப்பதற்கு காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக ஆதரவு. உள்ளாட்சி நாடாளுமன்ற தேர்தலிலும் தாவேகாவுடன் கூட்டணி தொடரும் என காங்கிரஸ் அறிவிப்பு. முதலமைச்சராக நாளை பொறுப்பேற்க உள்ளார் தாவேக தலைவர் விஜய். ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்கும் திட்டத்தை கையெழுத்திட உள்ளதாக தகவல். தாவேக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற செயலாளரை நேரில் சந்தித்தார். தற்காலிக சபாநாயகர் தேர்ந்தெடுப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தியுள்ளதாக தகவல். கப்பல் போக்குவரத்திற்கான சுதந்திரத்தை அனுமதிக்காவிட்டால் ஈரான் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும். ஐநா சபை எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை அமைப்பதற்கு காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக ஆதரவு அறிவித்து உள்ளது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை அமைப்பதற்கு முழு ஆதரவை காங்கிரஸ் அளித்து உள்ளது. இது தொடர்பாக கடிதத்தையும் காங்கிரஸ் வெளியிட்டு உள்ளது. தாவேகாவை ஆதரிப்பதற்காக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற 5 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கடிதத்தில் கையெழுத்திட்டனர். தொடர்ந்து மதவாத சக்திகளை கூட்டணியில் அனுமதிக்க கூடாது என்ற நிபந்தனையுடன் காங்கிரஸ் ஆதரவு அளித்து உள்ளது. இந்த கூட்டணியானது இனிவரும் காலங்களில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி நாடாளுமன்ற தேர்தலில் தொடரும் என தெரிவித்தது. மேலும் 10 ஆண்டுகால திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்று முடிவுக்கு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சராக விஜய் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்கும் திட்டத்தை கையெழுத்திட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. தாவேக தலைவர் விஜய் வெற்றி பெற்ற வேட்பாளர்களை சந்தித்து நேற்று ஆலோசனை நடத்தினார். இதைத் தொடர்ந்து ஆலோசனை கூட்டத்தில் சட்டமன்ற குழு தலைவராக விஜய் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த சூழலில் ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கான நடவடிக்கைகளை தாவேக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. தாவேக கட்சியின் வெற்றிக்கான கதாநாயகனாக தேர்தல் அறிக்கையும் அக்கட்சியின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் முதலமைச்சராக விஜய் ஆட்சி பொறுப்பேற்றதும் 2 முக்கிய திட்டங்களில் கையெழுத்திட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதில் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்கும் திட்டத்தையும் ஒவ்வொரு வீட்டிற்கும் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்ற திட்டத்தையும் கையெழுத்திட உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக நாளை பொறுப்பேற்க உள்ள நிலையில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் சட்டமன்ற செயலாளரை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தமிழக சட்டசபை தேர்தலில் தாவேக 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளதால் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை பெற முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து தாவேக தலைவர் விஜய் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், பாமக ஆகியவற்றின் ஆதரவோடு கூட்டணியை ஆட்சியை அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு உள்ளார். இதையடுத்து நாளை விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள நிலையில் தாவேக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தலைமைச் செயலகம் சென்றார். அப்போது அவர் சட்டமன்ற செயலாளரை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க தற்காலிக சபாநாயகர் தேர்ந்தெடுப்பது தொடர்பாக அவர் ஆலோசனை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. கப்பல் போக்குவரத்திற்கான சுதந்திரத்தை அனுமதிக்காவிட்டால் ஈரான் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என ஐநா சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உள்ளது. அமெரிக்கா மற்றும் வளைகுடா நாடுகளின் கூட்டு ஆதரவில் ஐநா சபையில் தீர்மானம் ஒன்று பரிந்துரைத்து உள்ளது. அதில் ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் மீதான தாக்குதல்களையும் சட்டவிரோத சுங்கவரிகள் விதிப்பையும் நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளது. கப்பல் போக்குவரத்தை அனுமதிக்கும் வகையில் அனைத்து கன்னிவெடிகளின் இருப்பிடத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்து உள்ளது. கப்பல் போக்குவரத்திற்கான சுதந்திரத்தை அனுமதிக்காவிட்டால் ஈரான் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்து உள்ளது. மதச்சார்பற்ற தன்மையற்ற சக்திகள் ஆட்சிக்கு வருவதை தவிர்க்கும் பொருட்டு சில சமயங்களில் நாம் சூழலுக்கு ஏற்ப முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது என காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெபிமாதர் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெபிமாதர் தமிழ்நாட்டில் தாவேகாவிற்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்ததை குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் இடையே நல்ல இணக்கம் உள்ளது என்று கூறினார்.
மதச்சார்பற்ற தன்மையற்ற சக்திகள் ஆட்சிக்கு வரும் பெரும் ஆபத்தை தவிர்க்கும் பொருட்டு சில சமயங்களில் நாம் சூழலுக்கு ஏற்ப முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது என்று குறிப்பிட்டார். மிக சமீபத்தில் தொடங்கப்பட்ட தாவேக கட்சி வெற்றி பெற்றதை மக்களின் தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்றார். தாங்கள் ஒரு மதச்சார்பற்ற அரசாங்கமாக செயல்படுவோம் என்று தாவேக அறிவித்துள்ள நிலையில் அக்கட்சி நமது சித்தாந்தத்துடன் சேர்ந்து நிற்கிறது என்று தெரிவித்தார். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவை திமுக அரசிற்கு எதிரான முடிவாகவே பார்க்க வேண்டும் என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக தாங்கள் நேற்றே முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். தாவேகாவிற்கு ஆதரவளிப்பது குறித்து காங்கிரசின் முடிவை இன்னும் சற்று நேரத்தில் கிரீஷ் சௌடங்கர் அறிவிக்க உள்ளதாக கூறினார். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவை திமுக அரசிற்கு எதிரான முடிவாகவே பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். நிச்சயமாக நாங்கள் மீண்டும் வருவோம் என்று கேரளம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தோஷ்குமார் தெரிவித்துள்ளார். கேரளம் மாநிலம் திருவனந்தபுரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தோஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கட்சியின் மூத்த தலைவர்களை கொண்ட உயர்மட்ட குழு தேர்தலுக்கு பிந்தைய சூழலையும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதையும் ஆய்வு செய்யும். இந்த தேர்தலில் நாங்கள் படுதோல்வி அடைந்துள்ளதாக கூறினார். கேரள கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை நாங்கள் பல தோல்விகளை கண்டுள்ளதாகவும் அவற்றை வெற்றிகரமாக முறியடித்தும் உள்ளதாகவும் தெரிவித்தார். இதேபோல் நிச்சயமாக நாங்கள் மீண்டும் வருவோம் என்று கூறினார். மம்தா பானர்ஜி ஆட்சியில் இருந்தாலும் அல்லது எதிர்கட்சியில் இருந்தாலும் எக்காலத்திலும் அவர் ஒரு மக்கள் இயக்கமாகவே திகழ்ந்து வருகிறார் என சிவசேனா நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் சிவசேனா நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் ராவத் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் கருத்துக்கள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது 100 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் முறைகேடுகள் நடைபெற்றதாக அவர் கூறியது உண்மை என்றும் லட்சக்கணக்கான மக்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டன என்றும் குற்றம் சாட்டினார். மம்தா ஆட்சியில் இருந்தாலும் அல்லது எதிர்கட்சியில் இருந்தாலும் எக்காலத்திலும் அவர் ஒரு மக்கள் இயக்கமாகவே திகழ்ந்து வருகிறார் என்று தெரிவித்தார். முதலமைச்சராக பொறுப்பு வகித்த நிலையிலும் மத்திய அரசுக்கு எதிராக பலமுறை வீதிகளில் இறங்கி போராட்டங்களை நடத்தியுள்ளார் என்றார். தமிழகமும் கேரளமும் பாஜகவின் வெறுப்பு அரசியலுக்கு பலியாகாது என்பதற்கு இது ஒரு சான்றாகும் என்று தெலுங்கானா மாநில காங்கிரஸ் தலைவர் சாம ராமமோகன் ரெட்டி தெரிவித்துள்ளார். தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் மாநில காங்கிரஸ் தலைவர் சாம ராமமோகன் ரெட்டி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நாளை தமிழக முதலமைச்சராக பதவியேற்க உள்ள தாவேக தலைவர் விஜய்க்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தாவேகாவிற்கு தங்களது ஆதரவை அளிப்பதிலும் அவர் அப்பதவியை அடைவதற்கு பங்களிப்பதிலும் தாங்கள் மகிழ்ச்சி அடைவதாக கூறினார். ஒட்டுமொத்த தமிழகமும் பாஜகவின் சித்தாந்தத்திற்கு எதிரானது என்பது இதன் மூலம் மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டு உள்ளது. குறிப்பாக தென்னிந்தியாவிலும் அதிலும் தமிழகமும் கேரளமும் பாஜகவின் வெறுப்பு அரசியலுக்கு பலியாகாது என்பதற்கு இது ஒரு சான்றாகும் என்று தெரிவித்தார். தேர்தலில் தோல்வியை தழுவிய பாமக வேட்பாளரை பார்த்து சௌமியா அன்புமணி கண்ணீர் விட்டு அழுத காட்சிகள் அனைவரையும் கண்கலங்க செய்து உள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் கடந்த மே 4ஆம் தேதி வெளியானது. இதில் உத்திரமேரூர் தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட மகேஷ்குமார் தோல்வியை தழுவினார். இந்நிலையில் அன்புமணியின் மனைவி சௌமியா தேர்தலில் வெற்றி பெற்று சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் காஞ்சிபுரம் மாவட்ட பாமக சார்பில் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதில் தேர்தலில் தோல்வியடைந்த வேட்பாளர் மகேஷ்குமாரை பார்த்து சௌமியா அன்புமணி கண்ணீர் விட்டு அழுத காட்சியை கண்டு மகேஷ்குமாரும் கண்ணீர் விட்டு அழுதபடியே இந்த பாசமே போதும் அண்ணி என உருக்கமாக பேசிய அழுத காட்சிகள் அங்கிருந்த அனைவரையுமே கண்கலங்க செய்தது. மக்கள் தன் மீது வைத்திருந்த நம்பிக்கையே தற்போது வாக்குகளாக பிரதிபலித்துள்ளதாக தலைவர் தங்களிடம் கூறியதாக சிவகாசி தொகுதியில் வெற்றி பெற்ற தாவேக வேட்பாளர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள பனையூரில் சிவகாசி தொகுதியில் வெற்றி பெற்ற தாவேக வேட்பாளர் கீர்த்தனா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கட்சியை தொடங்கிய போது மக்கள் தன் மீது வைத்திருந்த நம்பிக்கையே தற்போது வாக்குகளாக பிரதிபலித்துள்ளதாக தலைவர் தங்களிடம் கூறியதாக தெரிவித்தார். அந்த நம்பிக்கை சிதைந்துவிடக் கூடாது, அதற்கு ஏற்ப அனைவரும் உழைக்க வேண்டும் என்றும் தலைவர் உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். தொடர்ந்து முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினின் தோல்வி குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர், தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள், இதன் காரணமாகவே அவர் தோல்வியடைந்துள்ளதாக தெரிவித்தார். காங்கிரஸ் தங்கள் கட்சியை மூடும் நிலைக்கு கொண்டு செல்லும் காரியங்களை செய்து வருவதாக திமுக செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார்.
சென்னையில் திமுக செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது காங்கிரஸ் கட்சியில் சிலர் ஆரம்பத்திலிருந்தே விஜய்க்கு ஆதரவளித்து அவருடைய கட்சியில் இணைய விரும்புவதாக பேச்சுக்கள் அடிபட்டதாக கூறினார். இதை ஒவ்வொரு மாநிலத்திலும் காங்கிரஸ் கட்சி செய்து கொண்டிருக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் அவர்கள் தங்கள் கட்சியையே மூடும் நிலைக்கு கொண்டு செல்லும் காரியங்களை செய்து வருவதாக கூறினார். மக்கள் மாற்றம் வேண்டும் என எண்ணி அதிக வாக்குகள் அளித்து தாவேகாவை வெற்றி பெற வைத்து உள்ளதாக பாடகர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மருதமலை கோவிலில் பாடகர் வேல்முருகன் சாமி தரிசனம் செய்தார். இதையடுத்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தாவேக பொதுக்கூட்டம் மற்றும் பிரச்சாரங்களில் மருதமலை முருகன் பாடலை பாடியது குறித்து தான் பெருமைப்படுவதாக கூறினார். மக்கள் மாற்றம் வேண்டும் என எண்ணி அதிக வாக்குகள் அளித்து வெற்றி பெற வைத்து உள்ளதாக தெரிவித்தார். தாவேக கட்சி சார்பில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அனைவருக்கும் தன் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். அரசியலுக்கு விஜய் வந்ததால் தற்போது நாட்டு மக்கள் அனைவரும் நன்றாக வாழ்வார்கள் என்றும் சினிமா துறையும் நன்றாக இருக்கும் என்றும் கூறினார். இப்ப இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகன்ட்ட வேண்டிக்கிட்டு அவருக்கு உண்மையிலேயே ராசியும் அவர் ராசியும் ஒண்ணு, அவர் நட்சத்திரமும் என் நட்சத்திரமும் ஒண்ணு. நானும் கடகராசி பூச நட்சத்திரம். ஆமா, அதே மாதிரி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அவர் ஜெயிச்சதுக்காகவும் உண்மையிலேயே கண்டிப்பா அதை நான் முருகன்ட்ட வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த பாடலை பாடிதான் அது ஒரு பெரிய சிறப்பாகவும் இருந்தது. அப்ப முருகரே நம்மளை பாட வச்சாரு. அங்க நீதான் போய் அங்க நீ இந்த முருகர் பாட்டை பாடணும்னு. அதே மாதிரி ஆறுபடை முருகன் ஐயாவுக்கு அன்னைக்கு நான் கொடுத்தேன். அந்த ஆறுபடை முருகன் இன்னைக்கு அவரை பெரிய வெற்றி ஆக்கிடுச்சு. கொடைக்கானல் ஏரிச்சாலையில் அமைந்துள்ள சத்ய சாய்பாபா ஆசிரமத்தில் சத்ய சாய்பாபாவின் தாயார் ஈஸ்வரம்மாவின் 54வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஏரிச்சாலையில் உள்ள சத்ய சாய்பாபா ஆசிரமத்தில் சத்ய சாய்பாபாவின் தாயார் ஈஸ்வரம்மாவின் 54வது நினைவு தினம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு சத்ய சாய்பாபாவிற்கும் ஈஸ்வரம்மாவிற்கும் பூக்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் பொதுமக்களுக்கு வேஷ்டி, சேலைகள், இனிப்புகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் சத்ய சாய் சேவா சங்க நிர்வாகத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொன்னேரியில் ரவி பாக்ஸிங் அகாடமி சார்பில் மாவட்ட அளவிலான குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் ரவி பாக்ஸிங் அகாடமி சார்பில் 2வது மாவட்ட அளவிலான குத்துச்சண்டை போட்டி மாஸ்டர் ரபிக் தலைமையில் நடைபெற்றது. இதில் சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர், சப் சீனியர் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, சென்னை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் சிறப்பு அழைப்பாளராக பொன்னேரி காவல் உதவி ஆணையர் ராஜசேகரன் கலந்து கொண்டு வீரர்களை வாழ்த்தி போட்டியை துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், குத்துச்சண்டை போட்டி உடலுக்கும் உள்ளத்துக்கும் வலு சேர்க்கும் என்றும் அதிக அளவில் மாணவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு திமுக நகர செயலாளர் ரவிக்குமார் கலந்து கொண்டு கேடயம், பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான விளையாட்டு வீரர்கள், வீரர்களின் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவையில் மாணவர்கள் கியூபுகளை பயன்படுத்தி 10 சதுர அடியில் அகஸ்தியரின் உருவத்தை உருவாக்கி லிங்கன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து உள்ளனர். கோவை சரவணம்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஒரு கியூப் கோடிக்கணக்கான கனவுகள் எனும் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 3 வயது முதலான பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். மாணவர்களுக்கு வண்ண கியூபுகள் வழங்கப்பட்டன. மாணவர்கள் கியூபுகளை ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உதவியுடன் இணைத்தனர். 1 மணி நேரத்தில் 600 கியூபுகளை பயன்படுத்தி அகஸ்தியர் உருவத்தை 10 சதுர அடியில் உருவாக்கி லிங்கன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர். இது குறித்து பள்ளியின் இயக்குனர் ஸ்னேகா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மாணவர்களின் திறன்களை ஆரம்பத்திலிருந்தே கண்டறிந்து வளர்க்கும் நோக்கில் இந்த முயற்சியை நடத்தியதாக தெரிவித்தார். நம்ம இதுலயே அகஸ்திய முனிவர் சூஸ் பண்ணோம்னா நம்மளோட இந்தியன் இதுலயே ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு நம்ம சைட்ல சயின்டிஸ்ட் நம்ம யாரை இது பண்றோம்னா அகஸ்தியர் தான் சொல்றோம். ஸோ அந்த அவேர்னஸுமே பீப்புளுக்கு கொடுக்கணும். நம்மளோட இந்தியன் இதுல யார் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான சயின்டிஸ்டா இருந்தாங்கன்ற அவேர்னஸும் கொடுக்கணுன்றனால அகஸ்திய முனிவரை நம்ம சூஸ் பண்ணோம். அதே தீம்ல தான் நம்ம ஸ்கூலுமே இது பண்ணியிருக்கோம். இட் இஸ் நாட் ஒன்லி அந்த ஒரு படிக்கிறோம், புக்ஸ்ல படிக்கிறோம், லேர்ன் பண்றோம், அதை ரீப்ரொடியூஸ் பண்றோன்றது மட்டும் இல்லாம டச் பேஸ்ட் லேர்னிங் சிஸ்டமும் நம்ம ப்ரொவைட் பண்றோம் நம்ம ஸ்கூல்ல. தஞ்சாவூரில் உள்ள ராஜாளி பறவைகள் பூங்காவில் விடுமுறையை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தஞ்சை பெரிய கோவில் அருகே ராஜாளி பறவைகள் பூங்காவில் 20 நாடுகளை சேர்ந்த 300க்கும் அதிகமான அரிய வகை பறவைகள் உள்ளன.
தற்போது கோடை விடுமுறை என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தங்கள் குழந்தைகளோடு பறவைகள் பூங்காவிற்கு வருகை தருகின்றனர். இதில் நெருப்பு கோழி, வெளிநாட்டு கோழி வகைகள், முள்ளம்பன்றி, முயல், வாத்து, சில விலங்குகளும் இருப்பதால் செல்ல பிராணிகளோடு சுற்றுலா பயணிகள் விளையாடி மகிழ்ந்தனர். கரூரில் பழைய பேருந்துக்கான வரியை குறைக்க லஞ்சம் வாங்கிய வட்டார போக்குவரத்து அலுவலர் மற்றும் அவரது ஓட்டுநரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். கரூர் மாவட்டம் பசுபதிபாளையம் அருணாச்சலம் நகரை சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவர் டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். இதையடுத்து இவருக்கு சொந்தமான பேருந்து ஒன்று பழுதான காரணத்தால் கடந்த 45 நாட்களாக பேருந்தை இயக்காமல் நிறுத்தி வைத்து உள்ளார். இதைத் தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பேருந்துக்கு வரியை குறைக்க கோரி கரூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விண்ணப்பம் செய்திருந்தார். இந்த விண்ணப்பத்தை பெற்ற வட்டார போக்குவரத்து அலுவலர் தர்மானந்தன் பேருந்துக்கான வரியை குறைக்க 5000 ரூபாய் லஞ்சமாக தர வேண்டும் என கேட்டு உள்ளார். இதனால் மனமுடைந்த ராஜேந்திரன் கரூரில் உள்ள லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவப்பட்ட 5000 ரூபாய் பணத்தை ராஜேந்திரனிடம் வழங்கிய நிலையில் அவர் வட்டார போக்குவரத்து அலுவலர் தர்மானந்தனின் கார் ஓட்டுநர் வேலுச்சாமியிடம் வழங்கினார். இதனை பின்தொடர்ந்து வந்து கண்காணித்த துணை காவல் கண்காணிப்பாளர் அம்புரோஸ் தலைமையிலான காவல்துறையினர் கார் ஓட்டுநர் வேலுச்சாமி, வட்டார போக்குவரத்து அலுவலர் தர்மானந்தன் ஆகியோரை கைது செய்தனர். தொடர்ந்து இவர்களிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். புதுக்கோட்டை அருகே உள்ள முத்து மாரியம்மன் கோவிலில் தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் வடகளூர் கிராமத்தில் உள்ள முத்து மாரியம்மன் கோவிலில் இந்த ஆண்டிற்கான சித்திரை திருவிழா கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு தொடங்கியது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதன் பின்னர் அலங்கரிக்கப்பட்ட மாரியம்மன் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிகழ்வில் வடகளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தொடர்ந்து அசம்பாவிதங்கள் ஏற்படாத வண்ணம் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திருவாயர்பாடியில் உள்ள ஹரிகிருஷ்ண பெருமாள் கோவிலின் ஹரிகரன் சந்திப்பு விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா என பக்தி பரவசத்தோடு சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே திருவாயர்பாடியில் உள்ள ஹரிகிருஷ்ண பெருமாள் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஹரிகரன் சந்திப்பு விழா நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து கருட வாகனத்தில் ஹரிகிருஷ்ண பெருமாளும், ரிஷப வாகனத்தில் அகத்தீஸ்வரரும் நேருக்கு நேர் சந்திக்கும் ஹரிகரன் சந்திப்பு விழா நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா என பக்தி பரவசத்தோடு சாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்வில் ஆலய நிர்வாகிகள் பானு பிரசாத், சங்கர், செல்வகுமார், வெற்றிவேல், ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். காசிமேட்டில் 11 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட தமிழக வெற்றி கழகத்தின் வட்டச் செயலாளரை காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். சென்னை காசிமேடு சிங்காரவேலர் நகர் 2வது தெருவைச் சேர்ந்த தாவைக்க வட்டச் செயலாளர் தினேஷ் தனது வீட்டின் அருகே விடுமுறைக்காக பாட்டி வீட்டிற்கு வந்த 11 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு உள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர்கள் புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் ராயபுரம் மகளிர் காவல் நிலையம் ஆய்வாளர் தலைமையில் தினேஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது திரையுலக செய்திகள். தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரியின் மறைவுக்கு கவிஞர் வைரமுத்து இரங்கல் தெரிவித்து உள்ளார். முன்னணி தயாரிப்பாளரான ஆர்.பி. சௌத்ரி ராஜஸ்தானில் நிகழ்ந்த கார் விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து அவரது மறைவுக்கு கவிஞர் வைரமுத்து தனது சமூக வலைதள பக்கத்தில் இரங்கல் பதிவிட்டு உள்ளார். அதில் ஆர்.பி. சௌத்ரியின் மறைவு செய்தி அறிந்ததும் கலைத்துறையின் அமுது சுரப்பி உடைந்து விட்டதே என்று உடைந்து போனதாக தெரிவித்தார். அவர் சாலை விபத்தில் மறைந்ததில் தன் விழா எலும்பு வலிக்கிறது என்றும் அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கு கலைத்துறைக்கும் கலங்கிய கண்களோடு இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பதிவிட்டு உள்ளார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 49வது போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. ஹைதராபாத்தில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 49வது போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன.
இதில் ஐதராபாத் அணியின் கேப்டன் பாட் கமின்ஸ் தலைமையிலான வீரர்களும் பஞ்சாப் அணியின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இவ்விரு அணிகளும் இதுவரை 25 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கின்றனர். இதில் ஐதராபாத் அணி 17 முறையும் பஞ்சாப் அணி 8 முறையும் வெற்றி பெற்று உள்ளன. எனவே இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,12,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 230 ரூபாய் அதிகரித்து 14,050 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 1,840 ரூபாய்க்கு அதிகரித்து 1,12,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,22,624 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 270 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,70,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 162 புள்ளிகள் அதிகரித்து 77,179 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 75 புள்ளிகள் அதிகரித்து 24,108 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை அமைப்பதற்கு காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக ஆதரவு. உள்ளாட்சி நாடாளுமன்ற தேர்தலிலும் தாவேகாவுடன் கூட்டணி தொடரும் என காங்கிரஸ் அறிவிப்பு. முதலமைச்சராக நாளை பொறுப்பேற்க உள்ளார் தாவேக தலைவர் விஜய். ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்கும் திட்டத்தை கையெழுத்திட உள்ளதாக தகவல். தாவேக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற செயலாளரை நேரில் சந்தித்தார். தற்காலிக சபாநாயகர் தேர்ந்தெடுப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தியுள்ளதாக தகவல். கப்பல் போக்குவரத்திற்கான சுதந்திரத்தை அனுமதிக்காவிட்டால் ஈரான் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும். ஐநா சபை எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.